This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிசயம் 1901ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் கார்ன்வாலில் உள்ள போல்து என்ற இடத்தில் கலியாமோ மார்க்கோனி தனது சக்தி வாய்ந்த கருவியின் மூலம் சிக்னலை அனுப்பினார். கனடாவின் நியூ ஃபவுண்ட்லாண்டில் அவர் எஸ் என்ற மோர்ஸ் குறியீட்டு சிக்னலை பெற்றார். இது மனித வரலாற்றில் முதல் அட்லாண்டிக் கடல் கடந்து சென்ற வயர்லெஸ் சிக்னல் ஆகும். உலகம் அதிர்ச்சி அடைந்தது. கம்பிகள் இல்லாமல் அலைகள் கடலை தாண்டின. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1903ஆம் ஆண்டில் லண்டனின் ராயல் இன்ஸ்டிடியூஷனில் மார்க்கோனி தனது வயர்லெஸ் போட்டோகிராஃபியை பொதுமக்கள் முன்னிலையில் காட்டினார். அப்போது திடீரென கருவியில் ராட்ஸ் 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 என்ற வார்த்தை ஒலித்தது. அது அவரது போட்டியாளர் நெவில் மாஸ்க்லைன் அனுப்பிய இடையூறு. உலகின் முதல் வயர்லெஸ் ஹேக்கிங் இன்சிடென்ட் அங்கே நடந்தது. அந்த சம்பவம் அவரை சோதித்தது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. இது ஒரு சவால்தான், பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று உறுதியானார். அவரது கண்டுபிடிப்பு சவால்களையும் தோல்விகளையும் தாண்டி உலகத்தை இணைக்கும் அலைகளின் புரட்சியாக மாறியது.